இந்த அகோரி ஆகக்கூடிய தன்மை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த ஜாதகக்காருக்கு தான் இந்த அகோரியோடைய தன்மையே கொடுப்பார். ஏன்னா இந்த அகோரி ஆகிறது பார்த்தீங்கன்னா யாராலையும் முடியாது. தவம் செய்யணும். தவம் செஞ்சால் மட்டும் போதாது, தான் உள்ள இருக்க வேண்டிய கடவுள் கூட ஒன்னி பின்னி பினாந்து அவருடன் பிரயாணித்து அவருடன் சேர்ந்த ஒன்று தான் அந்த மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மையே கிடைக்கும். இன்றைக்கி அகோரிங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா அது நிறையா இப்போ நடந்துட்டுருக்கு. நான் ஒரு அகோரி, நான் ஒரு அகோரிங்கிட்டு வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னவே அவன் அகோரியே கிடையாது. அவனுடைய வாழ்க்கை என்ன? உடம்புல பூசிருக்கக்கூடிய விபூதியோ இல்லை சாம்பல் வெந்த சாம்பலையோ கையில் எடுத்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் சொல்லி அடுத்தவனை காப்பாற்றுறதுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய தன்மை தான் அகோரி. நம்ம ஊரில் இருக்க வேண்டிய சித்தர்கள் 12 பல சித்தர்கள் இருக்காங்க, 64 நாயன்மார்கள் இருக்காங்க. இவெல்லாம் சிவனுக்குடைய பின்பற்றினவங்க, சிவனுக்காக உயிரை விட்டவங்க. இப்போ அந்த அகோரிகள்னு கேட்கக்கூடிய தன்மை நம்ம அதை தப்பாக பாவச்சிக்கனால தான் அவங்க பற்றி இன்னும் தேவையான தப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 99% இல்லைன்னா 98% யாரும் அகோரி ஆக முடியாது.